ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு 5 குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது, கம்மியான பொருளே போதும். டைமே கொஞ்சம் சேவ் ஆகும், சீக்கிரமாகவே வச்சிடலாம். குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரைக்காவை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். சுரைக்காய் தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதோடைய சீடு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தால் அது எடுக்க தேவையில்ல, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாரினா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் பாதி புடலங்காய் தான் கட் பண்ணிக்கிறேன், அதுக்கான அளவு தான் காய்கறி எல்லாம். வெங்காயம் 1, தக்காளி 1 வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4 பல்லு போல் உரித்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, சுரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 விசில் போல் வேக வச்சு எடுக்கணும். அஞ்சு விசிலில் நல்லா பருப்பு வந்து வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்காண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குழம்புல வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோடைய காரம் நல்லா குழம்புல வந்து இறங்கி இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் 1 டே ஃபுல்லாக வச்சுக்கிற மாரினா புளி கரைச்சல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உடனே சாப்பிட்ற மாரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சேர்க்காமலே சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆனதுமே கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லாட்டை பயிரை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் சின்ன தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5 பல்லு போல் உரித்து எடுத்துக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி கரைச்சல் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டும் சின்ன வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வறுத்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. காய் எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மல்லாட்டை பயிரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சலையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் குழம்போடு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சைப்பருப்பு குழம்பு தான். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 4 பேர் போல் சாப்பிட்லாம். எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 6லேருந்து 8 விசில் போல் நல்லா விடணும். ஏன்னா பச்சை பயிறு வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். விசில் முடிஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைஞ்சிட்டு இதை தாளிக்கிறதுக்காண்டி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு
காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு இதை வந்து குழம்போடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக புடலங்காவை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். புடலங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோலோடவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட சீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா புளி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் தேவை. முதல்ல எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா உளுந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் புளியும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, ஒரு 2 நிமிஷம் போல். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கணும். குழம்பு செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கணும்னா இதோட விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்க கூட இந்த மாதிரி குழம்பு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம தோசை, இட்லி, ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியாக பூசணிக்காய் வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். பூசணிக்காய் தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், பெருங்காயம், மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூளையே நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் போல் வேக விடுங்க. விசில் முடிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து தாளிக்கிறதுக்காண்டி எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா குழம்புல வந்து இதை தாளித்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குழம்புல கொதிக்க விடுங்க. தேங்காவை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு குழம்புல சேர்க்குறப்ப டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இது பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சின்ன பசங்களுமே இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தோசை, இட்லி, ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.